18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்திலேயே நிச்சயமாக நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளாக உன் செவி வந்து சேரதான் போகுது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல உன் துன்பத்தையும் கவலைகளையும் மனம் திறந்து துரத்தி அடிப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உனக்கான நல்ல செய்தியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். சும்மா வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டு சோகத்தோடையே வாழ்ந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னத்தை சாதிக்க போற? உன் எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்பட வேணான்னு நான் பல முறை சொல்லிட்டேன். ஆனால் உனக்கு காசு பத்தலை, கடன் பிரச்சனை, பண கஷ்டம்னு பொருளாதாரம் முன்னேறாம அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாகி விடுமா என்ன? உனக்கு தேவையானதை அது அதற்குரிய சரியான காலகட்டத்தில் நிச்சயமாக உன் கைவசம் நானே வந்து ஒப்படைப்பேன். எப்போ உனக்கு சொத்து சுகம் சேரும், எப்போ நீ சொந்த வீடு வாங்குவன்னு எல்லாத்தையும் நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கூடிய சீக்கிரம் உன் பொருளாதார நிலை உயரப்போகுது. நீ நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன் நிலைமையை நான் உயர்த்த தான் போகிறேன். உன் பொருளாதார மேன்மை அடைவதற்கான காலம் வந்துடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் உன் வீட்டுக்கதவை வந்து தட்டதான் போகுது. நீ ரொம்ப நாளாக நடக்கணும்னு நினச்ச அந்த நல்ல விஷயமும் நடக்க போகுதுன்ற நல்ல செய்தியை உன் செவிகுளிர நீ கேட்க தான் போகிற. உன் வாழ்க்கையை நீ என் கையில் ஒப்படைச்சிடு. இனி எதுக்காகவும் நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே. உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் ஒரே ஒரு வார்த்தையாக என்கிட்ட கேட்டினா போதும். அதை இந்த நிமிஷமே உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்கு இந்த கருப்பசாமி தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்பாக உன் மனசை நீ அழுத்தம் திருத்தமாக நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியதாக உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையான சிந்தனைகளோட எல்லாத்தையும் யோசிக்க பழகு. எந்த மனுஷனுக்கு நேர்மறையாக சிந்திக்க நேர்மையாக நடக்க தெரியலையோ அவங்க கூட நான் இருக்க மாட்டேன். நீ உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே நன்மையாக சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சிடுவேன். உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொலைச்செறிஞ்சு உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கௌரவத்தையும் பேரும் பெருமையையும் புகழையும் சீரும் சிறப்பையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இதை கேட்க சொன்னேன் என் செல்லவே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷத்தையும் இதுவரைக்கும் நீ அனுபவித்திராத மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கைக்கான உச்சத்தையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுப்பதற்கு இந்த கருப்பசாமி நான் தயாராயிட்டேன். இனிமேலாவது யார் நல்லவங்க, யார் உன் உயிருக்கு உயிராக உன்னை நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் நீ அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது. உன் பலவீனம் அன்புதான்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பையே ஆயுதமாக பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற நினைக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த நினைக்கிறவங்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. உன்னுடைய உண்மையான அன்பும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போகுது. மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. நீ செஞ்ச புண்ணியங்களின் காரணமாக தான் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நன்மையை நடத்துறதுக்காக உன்னை தேடி வந்தேன். இனி வரும் காலங்களில் உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது. இனிமே நீ பதறாத. மனசில் பதட்டம் அடையாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு நீ யோசிக்கும் போது தான் எல்லாமே உனக்கு சரியாக புரிய வரும். பதட்டத்தோடு நீ தேடும்போது பெரிய அண்டாக்குள்ளே கூட உன் கை போகாது. அதுவே பொறுமையாக நிதானமாக நீ தேடும்போது ஒரு சின்ன டம்ளருக்குள்ளே கூட நீ கையை வச்சு உனக்கானதை வெளியே எடுக்க முடியும். முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்க. நீ தேடுறதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன்.